இத்தனை நாட்கள் இந்தியாவுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருந்த விவசாயிகள் போராட்டம் சர்வதேச பிரபலங்களின் பதிவுகளால் தற்போது உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியுள்ளது. உள்நாட்டு போராட்டத்தை மிக எளிதாக ஒடுக்கிவிடலாம் என நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த விவகாரம் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய பாஜக அரசுக்கு பெரும் அழுத்தம் தரும் பிரச்சனையாகிவிட்டது என்றே கூறலாம். இதுகுறித்து ஒரு சிறு தொகுப்பை தற்போது காணலாம். விவசாயிகளின் போராட்டத்தையும் அவர்கள் மீதான அடக்குமுறைகளையும் உலகம் அறிய செய்ததை பார்த்து ஒட்டுமொத்த பாஜக தலைவர்களும் பதறி துடிக்கின்றனர். உள்நாடு என்றால் அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது தேச விரோத முத்திரை குத்தியோ அல்லது வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏஜென்சிகளை ஏவியோ அத்தகையவர்களை அடக்கிவிடலாம். ஆனால் எதிர்ப்பு குரல் எழுவது உலக நாடுகளில் இருந்தல்லவா வெடிக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. மோடி அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த நவம்பர் மாதம் முதல் டெல்லியின் எல்லை பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட 11 சுற்று பேச்சுவார்த்தைகள் எவ்வித பலனையும் அளிக்கவில்லை. இந்த நிலையில் ஜனவரி 26ஆம் நாளன்று டெல்லியை நோக்கி விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியும் அதையொட்டி நடைபெற்ற வன்முறை நிகழ்வுகளும் எதிர்பார்த்தபடியே அரசுக்கு சாதகமாய் அமைந்தன. விவசாயிகள் பேரணியின் போது டெல்லி செங்கோட்டைக்குள் புகுந்த வன்முறை கும்பல் ஒன்று சீக்கிய மதக்கொடியை ஏற்றிய நிகழ்வுக்கும் அப்போது நடைபெற்ற வன்முறைகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டன. மேலும் வன்முறையின் பின்னணியில் பஞ்சாப் மாநில நடிகர் தீப்சித்துக்கு உள்ள தொடர்பையும் விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் அம்பலப்படுத்தினர். இருப்பினும் இந்த வன்முறை தொடர்பாக விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து வருகின்றனர். அதேவேளையில் செங்கோட்டை வன்முறைக்கு காரணமாக குற்றம் சாட்டப்படும் நடிகர் தீப்சித்து மட்டும் இன்று வரை கைது செய்யப்படாமல் இருக்கிறார். அவரை தேடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனவும் டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஆனால் அவர் அத்தனை எளிதில் கைது செய்யப்பட மாட்டார் எனவும் அப்படியே கைது செய்யப்பட்டாலும் அது கண்துடைப்பு நடவடிக்கையாகவே இருக்கும் என கூறும் எதிர்க்கட்சியினர் இதே காரியத்தை பாஜகவுக்கு பிடிக்காத ஒருவர் செய்திருந்தால் இந்நேரம் அவரை காவல்துறை கைது செய்கிறதோ இல்லையோ NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை எப்போதோ அள்ளிக்கொண்டு போயிருக்கும் என கூறுகிறார்கள். உண்மைதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை செய்தவர்தான் நடிகர் தீப்சித்து. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களுடன் இவர் நெருக்கமுடன் இருக்கும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளன. அப்படியான சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுப்பதற்கில்லை. இந்த நிலையில் வேளாண் சட்டங்களை 18 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு தெரிவித்தும் அதை ஏற்க மறுத்த விவசாயிகள் சட்டங்களை திரும்பப் பெறுவதே தங்களின் ஒரே கோரிக்கை என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மத்திய அரசுக்கு தொடர்ந்த நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதால் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை டெல்லி காவல்துறை மூலம் அடக்கி ஒடுக்கியது போல் விவசாய போராட்டத்தையும் ஒடுக்கிவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே காசிப்பூர் எல்லை, சிங்கு, திக்ரி பகுதிகளில் இருந்து டெல்லிக்குள் நுழையும் விவசாயிகளை தடுக்க சிமெண்ட் தடுப்புகள், கான்கிரீட் தடுப்புகள், இரும்பு பேரிகார்டுகள், முள்வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நடந்து வருவோரை தடுக்க சாலைகளில் ஆணிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எல்லைகளில் தற்காலிக தடுப்புச் சுவர்களை அமைக்கும் பணியிலும் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. போராட்ட பகுதிகளில் இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டுள்ளன. அரசின் இத்தகைய நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து மட்டுமல்லாது உலக நாடுகளை கடந்து எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வர தொடங்கி இருப்பது மத்திய அரசை கடும் சிக்கலுக்கு உள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற பாப் பாடகி ரிஹானா இந்தியாவில் விவசாயிகள் போராடும் இடங்களில் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி ஒன்றை பகிர்ந்து இதுகுறித்து நாம் ஏன் பேசவில்லை என போட்ட ஒற்றை ட்வீட் தான் மத்திய பாஜக அரசை அதிகம் பதற வைத்துள்ளது. ரிஹானாவின் ட்விட்டர் பக்கத்தை 10 கோடிக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். இதனால் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக இவர் போட்ட ட்வீட் அடுத்த நொடியே 2 லட்சத்துக்கும் அதிகமான முறை ரீட்வீட் செய்யப்பட்டு விவசாயிகளின் போராட்டம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈர்த்தது. ரிஹானாவை தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் சகோதரி மகள் மீனா ஹாரிஸும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்.
இவர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் கவர்ச்சிப்பட நடிகையான மியா காலிஃபாவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ட்விட்டரில் பதிவிட விவசாயிகள் போராட்டம் இப்போது உலக அளவில் பற்றிக் கொண்டு இருக்கிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத பாஜக தலைவர்களும் மத்திய அரசும் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று பதறி துடிக்கின்றனர். இந்தியாவுக்குள் என்றால் அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது தேசவிரோத முத்திரை குத்தியோ அல்லது வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏஜென்சிகளை ஏவியோ அடக்கிவிடலாம். ஆனால் எதிர்ப்பு குரல் எழுவது நாடு கடந்தல்லவா? என்ன செய்வது என்று கையை பிசைந்து நிற்கிறது பாஜக. இதனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திடீரென இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டினர் தலையிட்டு கருத்து சொல்லக்கூடாது என்ற ரீதியில் இதுபோன்ற நுட்பமான விவகாரத்தில் பிரச்சனையின் ஆழத்தையும் உண்மைகளையும் புரிந்து கொண்ட பிறகு கருத்துக்களை வெளியிடுமாறு வலியுறுத்துவோம் என எவருடைய பெயரையும் குறிப்பிடாமல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதே வேளையில் முள்ளை முள்ளால் எடுக்கும் உத்தியை பின்பற்றுவதாக நினைத்து கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட இந்திய பிரபலங்கள் மூலம் ரிஹானா போன்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அக்ஷய் குமார், அஜய் தேவ்கன், கங்கனா ரனாவத் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்கள் இந்தியா டுகெதர் என்ற ஹேஷ்டேக்கில் ட்வீட் பதிவிட்டு வருகின்றனர். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் இறையாண்மையில் சமரசம் செய்ய முடியாது, வெளிநாட்டினர் பார்வையாளர்களாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பங்கேற்பாளராக இருக்கக்கூடாது, இந்தியாவை பற்றி இந்தியர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்தியாவிற்கு என்ன வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் என பதிவிட்டிருக்கிறார். இத்தனைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக அனுப்பப்பட்டவர் சச்சின் டெண்டுல்கர். அவர் பாஜகவுக்கு ஆதரவாக மாறியதை இதோ இன்னொரு சங்கி பாஜக ஸ்லீப்பர் செல்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கிவிட்டன என்கிற ரீதியில் ட்விட்டரில் பதிலடிகளும் கமெண்ட்டுகளும் தெரித்து விழுகின்றன. இதில் ஹைலைட் நடிகை டாப்ஸி போட்ட ட்வீட் பதிவுதான். ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு உங்கள் ஒற்றுமையை குலைக்கும் என்றால், ஒரே ஒரு நகைச்சுவை உங்களின் நம்பிக்கையை குலைக்கும் என்றால், ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களின் மத நம்பிக்கையை குலைக்கும் என்றால், உங்கள் மதிப்புகளை வலுப்படுத்த நீங்கள்தான் பணியாற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் வாத்தியார் ஆகக்கூடாது என டாப்ஸி போட்ட அதகள ட்வீட்டை பின்பற்றி மேலும் பல பாலிவுட் பிரபலங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகின்றனர். இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டவர்கள் கருத்து சொல்லக்கூடாது என்றால் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அண்மையில் நடைபெற்ற கலவரம் குறித்து பிரதமர் மோடி கருத்து தெரிவித்தது ஏன் என்று ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு தனது பேஸ்புக் பதிவில் இந்திய உள்நாட்டு பிரச்சனைகளில் வெளிநாட்டவர்கள் கருத்து தெரிவிக்க கூடாது என்ற வாதம் சரி என்றால், ஜெர்மனியில் யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகளுக்கு எதிராக வெளிநாட்டைச் சேர்ந்த யாரும் குரல் கொடுத்திருக்க முடியாது. அதே போன்றுதான் பாகிஸ்தானில் இந்துக்கள், சீக்கியர்கள், அகமதியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களுக்கு எதிராக வெளிநாட்டவர்கள் யாரும் பேச முடியாது என பல்வேறு எடுத்துக்காட்டுகளை அடுக்கி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கருத்துக்கு சம்மட்டி அடி கொடுத்துள்ளார். இப்படி எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகரிப்பதால் மோடி அரசு இன்னும் உக்கிரமாகி உள்ளது. இந்திய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்களின் ட்விட்டர் கணக்குகளை முடக்க வேண்டும் எனவும் அத்தகைய பதிவுகளை நீக்க வேண்டும் எனவும் ட்விட்டர் நிறுவனத்தை கடுமையாக எச்சரித்துள்ளது மத்திய அரசு. ஆனால் ட்விட்டர் நிர்வாகமோ விவசாயிகளை தேச விரோதிகளாக சித்தரித்து வரும் நடிகை கங்கனா ரணாவத்தின் சர்ச்சைக்குரிய 2 பதிவுகளை நீக்கி பாஜகவினரையும் மத்திய அரசையும் திகைக்க வைத்துள்ளது. ஏற்கனவே சர்ச்சைக்குரிய வேளாண் சட்டங்கள், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தனியார் மய அறிவிப்புகள் என இந்த அரசு அம்பானி, அதானி போன்ற பெரு முதலாளிகளுக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதாக ஒரு முத்திரை அழுத்தமாக பதிந்துவிட்டது. இந்த நிலையில் எல்லை கடந்து வரும் எதிர்ப்புகளும் எதிர்காலத்தில் மத்திய அரசு இனி இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது என்ற நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதால் பாஜக வட்டாரங்கள் ஆடிப்போய் உள்ளன என்றே கருத வேண்டி உள்ளது. ஆனாலும் அத்தனை சுலபத்தில் மோடி அரசு இறங்கி வராது என்பதுதான் கடந்த கால நிகழ்கால யதார்த்தமாக உள்ளது. வி நியூஸ் 27 செய்திகளுக்காக டெல்லியில் இருந்து முகிலன்.